ஹரி ஓம் நமச்சிவாயா. அனைத்து சிவசக்தி சொந்தங்களுக்கும் சரையாண்டி சித்தனோட காலை வணக்கம். ஆமாம், இன்றைக்கு என்ன மூடி பதிவு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் நம்ம நாயுறிஞ்சி மூடி இருக்குது. நாயுறிஞ்சி மூடியில் எத்தனை வகை இருக்குது? ஆமாம், வெள்ளை இருக்குது, பச்சை இருக்குது, சிகப்பு இருக்குது, ஆமாம் மஞ்சள் நிறம் இருக்குது. இந்த மாதிரி எண்ணற்ற வகையான நாயுறிஞ்சி மூடிகளில் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லதுக்கு பயன்படும், தீமைக்கும் பயன்படும். ஆமாம், நன்மைக்கு பயன்படுத்தினா அந்த செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு இக்காலத்துலேயோ பிற்காலத்துலேயோ அவங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். தீமைக்கு செஞ்சு கொடுக்கல இக்காலத்தில் இல்லைனாலும் பிற்காலத்தில் அவங்களுக்கு அவங்க செஞ்ச வினையை அவங்கள வந்து திரும்பி தாக்கும். அதுதான் சத்திய நீதி, அதுதான் சிவத்தோட சத்திய நீதி, சித்தர்களுடைய சத்திய வாக்கும் கூட அதுதான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலியை வச்சு நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தலாம். ஆமாம் ஆமாம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாயுருவியில் வந்து செந்நாயுருவி அவங்க வந்து எத்தனை வீடியோவில் காமிச்சிருப்பாங்க, இதுதான் செந்நாயுருவி அப்படின்ட்டு. அதே போல் அவங்க காமிக்கிற உண்மையான செந்நாயுருவி அது கிடையாது. இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த ஐயா காமிக்கிறேன் பாருங்கள், இதுதான் உண்மையான செந்நாயுருவி. ஆமாம், நமக்கு ஒரு போக்குவரத்தில் பயணிக்கும் போது நம்மளுக்கு தட்டுப்பட்டுச்சு, அதனால் அதை வந்து உங்களுக்கு வந்து பறித்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் இதுதான் உண்மையான செந்நாயுருவி. ஆமாம், பெரிய நோய்களை குணப்படுத்துகிற வல்லமை இருக்குது. வசியத்துக்கு வந்து அதிகம் வந்து இது பயன்படும். வசியம்னா நன்மை விஷயம் இருக்குது, தீமை விஷயம் இருக்குது, தன் விஷயம் இருக்குது. சர்வ விஷயத்துக்கு வந்து இந்த கிளைகளோ இலைகளோ வேர்களோ தண்டு பதிகளோ எல்லாம் வந்து பயன்படுது. ஆமாம், அதனால் வந்து நீங்கள் அந்த தூய செந்நாயுருவி அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஹரி ஓம் நமச்சிவாயா, ஹரி ஓம் நமச்சிவாயா. பார்த்தீங்களா, இதுதான் செந்நாயுருவி. இதை பாருங்கள், இதுதான் உண்மையான செந்நாயுருவி. உண்மையான செந்நாயுருவியோட மூலி இதுதான் பாருங்கள். அப்படியே செவேன்று இருக்கும் பாருங்கள். இதுதான் உண்மையான செந்நாயுருவி. பார்த்தீங்களா, உண்மையான செந்நாயுருவி மூலி இதுதான். ஆமாம், அவங்க சில இதில் வந்து அவங்க பதிவிட்டிருப்பாங்க. ஆமாம், இதுதான் செந்நாயுருவின்னு. ஆமாம், அது வந்து லேஸ் சிகப்பில் இருக்கும், இது சுத்த சிகப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்தாவே தெரியும், நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் செந்நாயுருவி மூலி. ஆமாம், வசி அஞ்சன மையங்கள்லாம் இதை பயன்படும். ஆமாம், வசி அஞ்சன மையங்கள்லாம் வந்து இந்த உண்மையான செந்நாயுருவி. இப்போ ஒரு மனிதர் இருக்காங்க, ஒருத்தர் போலவே 7 பேர் இருக்காங்க, 10 பேர் அதாவது இந்த உலகத்தில் இருக்காங்கள்ல, ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்காங்கள்ல, அது மாதிரி தான் இவங்கள போலவே எத்தனையோ மூலிகை இருக்கும். நம்ம உண்மையானது எது, உண்மையான மூலிகை எது அப்படின்ட்டு தான் கண்டுபிடிச்சி
அதை எடுத்து நம்ம என்னத்துக்கு பயன்படுத்துகிறோமோ அதை பயன்படுத்தினா தான் அது வந்து வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. ஆமாம், இதுதான் உண்மையான சென்னாயுருவி. நம்ம இந்த வேர்களை வந்து தேய்பிறை அஷ்டமி ராவு காலத்தில் நம்ம சொர்ண ஆகர்ஷண பைரவர் நாம் மந்திரங்கள் உச்சாரம் பண்ணி அந்த நேரத்தில் வந்து அதை இந்த வேருக்கு வந்து இந்த மூலிக்கு உயிர் ஊட்டி சாவணி பித்தி பண்ணி அதை பறித்து வெள்ளை எருக்கலை நூல் தெரித்து அதில் வந்து நம்ம வந்து பஞ்சாட்சரம், அதாவது சொன்ன ஆகர்ஷணா பைரவருடைய பஞ்சாட்சரம் சித்தி பண்ணி வச்சுருக்கணும். அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உபாசனம் பண்ணி அந்த நூலை வந்து 7 கன்னி 9 கன்னி நூல் திரித்து அதில் வந்து வட்டமிட்டு அதுக்கு வந்து பலி வந்து இது கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். சைவத்திலும் கொடுக்கலாம், அசைவத்திலும் கொடுக்கலாம். உங்கள் சைவ வழிபாட்டில் இருந்தால் சைவத்தில் கொடுங்க, அசைவ வழிபாட்டில் இருந்தால் அசைவத்தில் கொடுங்க. கொடுத்த வந்து பறித்து உயிர் ஊட்டி நம்ம தொழில் ஸ்தாபனம், நம்ம வீடு மனைகளில் முன்னாடியும் கட்டலாம். இல்லை கூட வைக்கனாலும் வச்சுக்கலாம், இல்லை எந்த அடப்பானில் கூட அடைச்சி வைக்கனாலும் கூட அடைச்சி வச்சுக்கலாம். நன்மை கிடைக்கும். எதிர்மறை ஆற்றலை வந்து அழிக்கக்கூடிய தன்மை இந்த நாயுருவிக்கு, செந்நாயுருவிக்கு இயற்கையிலே இருக்குது. அது உண்மையான செந்நாயுருவி மட்டும்தான். இதுதான் உண்மையான செந்நாயுருவி மூலி மாயா. இதுதான் உண்மையான செந்நாயுருவி மூலி மாயா. இதனால் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு வந்து பதிவிடுறேன். ஏன்னா நம்ம இப்போ எத்தனையோ பதிவுகளை பார்க்குறேன், இதுதான் செந்நாயுருவி அப்படின்றாங்க. ஆனால் அது அல்ல செந்நாயுருவி, அது கிடையாது. இதுதான் உண்மையான செந்நாயுருவி. நீங்கள் பார்த்தாவே தெரியும் பாருங்க. அவங்க பதிவிட்டதுக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்குமே நன்றாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் தெரியும். அதை நீங்கள் கண்ணால் பார்த்து உணர முடியும். இது எல்லா பக்கத்துலேயும் வந்து கிடைக்காது. இது ஒரு அதிசயம்தான். இது சுத்தமான செந்நாயுருவி. இதுதான் சுத்தமான செந்நாயுருவி மூலி மாயா. இது சில மாயங்கள்லாம் செய்யும். அஞ்சன மைய எல்லாத்துக்கும் வந்து பயன்படும். அதே போல் உக்கிர தெய்வங்கள் இதில் வந்து சீக்கிரம் வந்து சித்தியாகும். பைரவன், அம்மா காளி, துர்க்க, வராகி, ஆஞ்சநேயன், நரசிம்மா, இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக வந்து இதில் வந்து ஈர்ப்புத்தன்மை இருக்கும். ஆகாரசனம் செய்வாங்க. நம்ம முறையாக வந்து அது செய்யணும். முறையாக செய்யும் போது அது வந்து நம்மளுக்கு சரியாக வேலை செய்யும். அதனால் வந்து நீங்கள் யாரையும் தேடி போகணும்ட்டு அவசியம் இல்லை. அதை நீங்களே வந்து அதை சரியாக வந்து நம்ம சொல்கிற மாதிரி பயன்படுத்தி நீங்கள் வந்து அதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சூட்சமான வாழ்க்கை வந்து உங்களுக்கு அமையும். சூட்சமான வாழ்க்கைகள் வந்து அமையும். இல்லை வேணும் அப்படின்றவங்க ஒவ்வொரு சடையாண்டி சித்தர் குடியில் வந்து தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு முறையாக வந்து எடுத்து அதுக்கு உயிர் ஊட்டி தரோம். ஹரி ஓம் நமச்சிவாய. அனைத்து ஜீவன்களுமே இன்புற்று வாழணும். அதுதான் சித்தர்களுடைய ஆசையும். தான் மட்டும் இன்புற்று வாழணும்ட்டு சித்தர் மகான்களுடைய ஆசை அல்ல. எல்லா ஜீவராசிகளும் இன்புற்று வாழணும். பொதுவாக மனிதன் வந்து இன்புற்று வாழணும். அனைத்து விதமான செல்வ வளமும் பெற்று மன நிம்மதியோடு வாழணும் அப்படின்ட்டு தான் அவங்க நினச்சாங்க. ஒவ்வொரு மூலிகைகளையும் அவங்க பதிப்பில் பதிச்சு விட்டு போனாங்க. இப்போ நம்ம எடுத்து அதை
பாராயணம் செய்கிறோம். ஆனால் இப்போ இருக்கிறவங்க தீமைக்கு தான் பாராயணம் செய்கிறாங்க, நன்மைக்கு வந்து யாரும் செய்கிறது கிடையாது. ஆமாம், அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நன்மைக்கு வந்து பயன்படுத்துங்க, சுபிட்சமாக இருக்கும். அந்த 18 சித்திரவோட ஆசி இருக்கும், எம்பெருமானோட ஆசி இருக்கும், தாய் காளி மாதா அவளுடைய ஆசி அனுக்கிரகமும் உங்களுக்கு இருக்கும். ஆமாம், ஹரி ஓம் நமச்சிவாயா. நன்மையே சிவம், நன்மையே சிவம், நன்மையே சித்தம், நன்மையே பித்தம். அது மாதிரி நன்மையை செய்யுங்க, தீமைகள் வந்து செய்யாதீங்க. ஆமாம், இந்த பிறப்புன்றது ஒரு முறை தான். ஆமாம், இந்த பிறப்புலைனாலும் முன் ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினைகள்லாம் இந்த ஜென்மத்தில் யுகத்தில் அகற்றி விட்டு மீண்டும் பிறவா வர வேணும் நமச்சிவாயா சக்தி அப்படின்ட்டு அவனுடைய பாதத்தில் சரணாகதி அடையிறதுக்கு சமமாக மக்கள்களுக்கு, இந்த ஜீவராசிகளுக்கு முடிந்தவரை நன்மை செஞ்சு உங்கள் பிறவி பையனை அடைஞ்சிட்டு பிறப்பெல்லாம் இனி ஒரு வாழ்க்கை அமைச்சுக்குங்க. ஆமாம், ஏன்னா இறைவன்ன்றது அந்த பாதையத்தையும் காமிப்பான். நன்மை நல்ல பாதையும் இருக்கும், தீமையான பாதையும் இருக்கும். ஆமாம், அதனால் வந்து நன்மை பாதையில் பயணித்து உங்களுடைய பிறப்பின் பயனை அடைச்சிங்க. பிறருக்கு வந்து நீங்கள் வாழும்போது பிறருக்கு நன்மைகள் செய்துவிட்டு போங்க, அதுதான் புண்ணியம்ன்றது. ஆமாம், நீ வாழும்போது தீமைகள் செஞ்சு அது வந்து புண்ணியம் கிடையாது. நீ உன்னுடைய பிறப்பை படைக்கப்பட்டதே வேஸ்ட்டு தான். அதனால் வந்து நன்மைகள் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க, தீமைகள் யாருக்கும் செய்யாதீங்க. ஆமாம், இந்த உயிரே இல்லாமல் போக போகுது. இந்த பணம் காசு தூக்கம் கூட கோபுரம் ஆபரம் இதெல்லாம் வந்து நிலையற்றதப்பா. அந்த உயிரே நிலையற்றும் போது எல்லாம் வந்து நிலையானதில்லை. அதனால் வந்து நம்ம இன்றைக்கு வாழ்ந்தாலும் வாழ்ந்து விட்டு போனாலும் பிற்காலத்துலேயும் எற்காலத்திலையும் பேர் சொல்லணும். அதுதான் சித்தர் மகான்கள். அவங்க பேர்கள்லாம் இன்னும் நிலச்சி நீட்டி இத்தனை வருஷ காலமாக எத்தனையோ யுகங்களாக வந்து அவங்க பேர்கள் வந்து நிலச்சி நிற்கிதுன்னா அதுதான் சித்த புருஷர்கள், மகான்கள், ரிஷிகள், தேவர்கள், முனிவர்கள், தெய்வங்கள்லாம் அதான், நம்ம முன்னோர்கள்லாம் அதான். அதனால் வந்து அவங்க வழியில் வந்த நம்ம இந்து மதத்தை சார்ந்து, அதனால் வந்து நல்லபடியாக செய்யுங்க. ஆமாம், நேர்மையான பாதையில் போங்க, இதை நன்மைக்கு பயன்படுத்துங்க. ஆமாம், இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணிக்கங்க. அன்பே சிவம், சிவமேதமும் மனமே சிவம். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஹரி ஓம் நம சிவாயா, ஹரி ஓம் நம சிவாயா. ஓம் காளி, ஓம் காளி, ஓம் காளி. கிரீம் 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 கிரீம். ஓம் கண் காளி 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 மாதா. ஓம் சர்வகாளி மகாகாளி விஷயகாளி விஷ்ணு காளி அண்ட பிண்ட மகா. ஓம் ரீம் 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 வலே மாதா. போற்றி போற்றி போற்றி. ஓம் பைரவா, ஓம் பைரவா, ஓம் பைரவா, ஓம் பைரவா. சிவாய நம. எல்லாமே பயன்படுத்திங்க.